என் உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இது அட்வென்ச்சர்ஸ் இந்தியா வழங்கும் நமது தந்தி தொலைக்காட்சியின் மக்கள் முன்னால். நமது மண்ணும் மக்களும் நாள்தோறும் சந்திக்கின்ற எண்ணற்ற சிக்கல்களை பற்றி இங்கே அலசுவோம், ஆராய்வோம். தெளிவும் முடிவும் மக்கள் முன்னால். இது எல்லோரும் போற்றும் நிகழ்ச்சி மட்டுமல்ல, எல்லாவற்றையும் மாற்றும் எளிய மக்களின் புரட்சி. என் அன்பு உறவுகளே, இன்றைய விவாதத்தில் நாம் அண்மையில் இலங்கையில் நடந்து முடிந்த அந்த பொதுநலவாய மாநாடை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். மதிப்புமிக்க இந்தியாவின் முதன்மை அமைச்சர் ஐயா மன்மோகன் சிங் அவர்கள், இங்கிலாந்து நாட்டினுடைய மதிப்புமிக்க தலைவர் பிரதமர் டேவிட் காமரோன் அவர்கள் அங்கே சென்று அந்த மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டு சொன்னது போல இந்திய பிரதமர் அவர்களும் அங்கே சென்றிருந்தால் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம் என்று சிலர் கருத்து சொல்கிறார்கள். ஆனால் இந்திய பிரதமரை அங்கே போக விடாமல் போராடி தடுத்தது தமிழ் அமைப்புகள் தான் என்ற குறையும் சொல்கிறார்கள். இவற்றை பற்றி இங்கே விவாதிப்போம். அதற்கு முன்பு இந்த காணொலியை காண்போம். காமன்வெல்த் கூட்டமைப்பின் 23வது உச்சி மாநாடு இலங்கையில் நடந்து முடிந்துள்ளது. இனப்படுகொலை நிகழ்த்திய இலங்கையில் இந்த மாநாடு நடத்தக்கூடாது என்பதும், காமன்வெல்த் அமைப்பிலிருந்து இலங்கையை நீக்க வேண்டும் என்பதும் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களின் நிலைப்பாடு மட்டுமல்ல, மனிதநேயம் கொண்டவர்களின் கோரிக்கையும் அதுதான். ஆனால் காந்தியின் கொள்கையை போற்றி பாடும் இந்தியா வாய்மூடி மௌனமாகவே இருந்தது. தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு எழுந்தது. ஆனாலும் இந்தியா தன் முடிவை இழுத்தடித்து கடைசியில் கலந்து கொள்ளப் போவதில்லை என பிரதமர் மன்மோகன் சிங் அறிவித்தார். மாறாக இந்தியாவின் சார்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் கலந்து கொண்டார். இந்திய பிரதமர் மட்டும் கலந்து கொள்ள மாட்டார் என்கின்ற முடிவை முன்கூட்டியே அறிவித்திருந்தால் பல உலக நாட்டு தலைவர்களும் இந்த மாநாட்டை புறக்கணித்திருப்பார்கள். அப்படி ஒரு வாய்ப்பை, நிலையை, நெருக்கடியை இலங்கைக்கு அளித்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்திய பிரதமர் கடைசியாக இப்படி ஒரு அறிவிப்பை அறிவித்தார் என்று குற்றச்சாட்டுகளும் எழுந்தது. மக்களின் அழுத்தம் காரணமாக கனடா மற்றும் மொரிஷியஸ் நாட்டு பிரதமர்கள் இந்த மாநாட்டை புறக்கணித்தார்கள். எதிர்ப்பு தீவிரமாக இருந்த போதிலும் மாநாட்டில் கலந்து கொண்ட இங்கிலாந்து பிரதமர் டேவிட் கேமரோன் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து பெரும் சாதனை செய்தார். மாய வலையை விரித்து வைத்திருந்த தமிழர்களின் அவலத்தை தோலுரித்து உலகிற்கு காட்டினார். I'm very clear that we need a proper independent inquiry into what happened, particularly at the end of the war, where Channel 4... மேலும் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி 4 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் கிடைக்கவில்லை. எனவே சுதந்திரமான நீதி விசாரணை மேற்கொள்ள வேண்டும். அதன் முடிவு அடுத்த ஆண்டு மார்ச்சுக்குள் தெரிவிக்க வேண்டும். தவறினால் சர்வதேச விசாரணை நடத்த பிரிட்டன் கோரிக்கை விடுக்கும் என்றும் எச்சரித்தார். ஆனால் மஹிந்த ராஜபக்சே அந்த கோரிக்கையை புறக்கணிப்பதாக அறிவித்தார். இதை பற்றியும் இந்தியா இதுவரை வாய் திறக்கவில்லை. எந்த விஷயத்தை மூடி மறைக்க இலங்கை அதிபர் நினைத்தாரோ, முனைப்பு காட்டினாரோ, அந்த விஷயம் இன்று உலகம் முழுக்க பற்றி எரிந்தபடி இருக்கிறது. இந்த நிலையில் உலகத் தமிழர்களின் பணி என்னவாக இருக்க வேண்டும், இந்திய அரசும் தமிழக அரசும் என்ன செய்ய வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அன்பு உறவுகளே, இதை பற்றி விவாதிக்க அரங்கத்தில் மதிப்புமிக்க தலைவர்கள் நம்மோடு. இங்கே பெருமதிப்பிற்குரிய அண்ணன் திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள், இங்கே அன்பிற்கினிய மாமா திருச்சி வேலுச்சாமி அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகி, பெருமதிப்பிற்குரிய ஐயா அருணன் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எழுத்தாளர், அண்ணன் அந்திரிதாஸ் அவர்கள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில தொழிற்சங்க பிரிவு செயலாளர். ஐயா, நீங்க அருணன் ஐயா சொல்லுங்க, இந்திய பிரதமர் அங்க போயிருந்தா இன்னும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம்.
அவர் போய் அந்த மக்களை சந்திச்சு அந்த மக்கள் படுகிற துயரங்களை வெளியிலே கொண்டு வந்திருக்கலாம். அதை இங்க இருக்கிற தமிழ் அமைப்புகள் தான் போராடி தடுத்து விட்டாங்க என்று சொல்ற ஒரு கருத்து நிலவுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்திய பிரதமர் போன போது அல்லது இந்தியா சார்பில் பல்வேறு அமைச்சர்கள், வெளியுறவுத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை செயலாளர், இவங்க எல்லாம் அங்கே போயிருக்கிறாங்க. இங்கே பல தடவை பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுக்களாக போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா இவங்களெல்லாம் போய் எல்லாமே சரியா இருக்குதுன்னு சொன்னது மதிப்புமிக்க இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதமர் ஐயா டேவிட் காமரூன் அவர்களுக்கு மட்டும் அங்க எதுவுமே நடக்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதையெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா? இலங்கை தமிழர்கள் படுகிற துயரங்கள் பட்ட துயரங்கள் மட்டுமல்ல, இப்பொழுதும் படுகிற துயரங்கள் நமக்கு மிகுந்த மனவேதனையை அளிக்கிறது. அதிலும் சேனல் 4 அவ்வையும் அதற்கு முன்பும் வெளிவந்த அந்த காணொளி காட்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய நெஞ்சம் பதறுகிறது, குலை நடுங்குகிறது. இந்த சூழலில் காமன்வெல்த் மாநாடு இலங்கையிலே நடக்கிறது. பிரச்சனை உத்திதான். அந்த மக்களுடைய துயரங்களை உலகத்திற்கு முன்பால் எடுத்து செல்ல எந்த வழிவகை சரியானதாக இருந்திருக்கும் என்றுதான் ஒரு விவாதம் நடந்தது. அது ஒன்னும் தவறல்ல, அப்படி ஒரு விவாதம் நடந்ததிலே. போகாமல் புறக்கணித்திருந்தால் அந்த மக்களுடைய அந்த உரிமை குரல் இன்னும் ஓங்கி ஒலித்திருக்குமா ஒரு புறம், போயிருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்குமே என்று மறுபுறம். ஆனா போறதா போகக்கூடாதா என்கிற அளவிலே மட்டும் அது அந்த விவாதம் அநேகமாக நடந்து முடிந்தது போல எனக்கு படுகிறது. மாறாக 3வது வழி ஒன்று இருந்தது. அது என்னவென்றால், போக வேண்டும், ஆனால் வெறுமனே போய் திரும்பி வருவதல்ல, அல்லது அங்கே அவர்கள் ஏற்கனவே உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி நிரலுக்குள்ளே இருந்து கொண்டு பேசி திரும்பி வருவதல்ல. போய் இலங்கை தமிழர்களுடைய அந்த துயரங்களை, அதற்கான நிவாரணத்தை, அதற்கான அந்த உரிமை குரலை இந்திய பிரதமர் ஓங்கி ஒலித்திருந்தால் நிச்சயமாக அதனுடைய பலன் மிகச் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் இவர் போரே என்று சொன்னாரு. நீங்கெல்லாம் சொன்னதுனால நான் இப்ப போகல அப்படின்னாரே ஒழிய, போறேன், போய் அந்த மக்களுடைய சகல பிரச்சனைகளையும் பேசுவேன் என்று ஒரு முறை கூட இந்திய பிரதமர் சொன்னதில்லை என்பதுதான் மிகப்பெரிய வேதனை. ஆக போய் பேசி இருக்க வேண்டும் உரத்து என்பதுதான் சரியான நிலைப்பாடாக இருந்திருக்கும் என்பது எங்களுடைய கருத்து. நன்றி மாமா, நீங்க சொல்லுங்க. இந்த காமன்வெல்த் மாநாட்டை ஒட்டி தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய லாவணி கச்சேரி நடந்து முடிந்திருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் நான் திறந்த மனதோடு பேச விரும்புகிறேன். இதை நான் அரசியல்வாதியாக பேச விரும்பவில்லை. நாம் ஒரு தவறை செய்துவிட்டால் அந்த தவறை நியாயப்படுத்துவதற்கு முயற்சிப்பதை விட அந்த தவறை ஏற்றுக்கொண்டு அதை திருத்திக் கொள்ள முயற்சிப்பது சிறந்தது என்பதே என்னுடைய கருத்து. இந்த மாநாட்டுக்கு முன்னாலே என்னிடம் கேட்கிற போது நான் சொன்னேன், காமன்வெல்த் மாநாட்டிலே இந்திய நாட்டுடைய பிரதமர் மன்மோகன் சிங் போய் கலந்து கொண்டு ராஜபக்சேக்கு மகுடம் சூட்டுகின்ற அந்த விழாவிலே கலந்து கொள்வது என்பது தமிழர்களுக்கு இல்லை, 120 கோடி இந்தியர்களுக்கும் அவமானம் என்றுதான் நான் சொன்னேன். ஆனால் இப்போது சற்று முன்னாலே நம்முடைய தோழர் சொல்லுகிறதை கேட்கிற போது போராட்டத்துடைய வடிவமே தவறோ, நாம் உட்பட பல பேர் பேசியது தவறோ என்று எனக்கு இந்த நிமிடம் தோன்றுகிறது. இந்திய பிரதமரே போகாதே என்பதற்கு பதிலாக, இந்திய பிரதமரே இலங்கைக்கு போ, காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து கொள், ஆனால் அங்கே போய் எங்களுடைய உணர்வுகளை நீ அங்கே பதிவு செய்ய வேண்டும், அங்கே உறவுகளுடைய பிரச்சனைகளை எடுத்து வலிமையாக சொல்ல வேண்டும், அவருடைய பிரச்சனைக்கு விடிவு ஏற்படுவதற்கு அந்த நாடு அங்கே வந்து கலந்து கொள்கின்ற அந்த நாடுகள் எல்லோருடைய ஆதரவை பெறுகின்ற வகையிலே நீ ராஜதந்திர நடவடிக்கையில் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அது சரியான பார்வையாக இருந்திருக்கும் என்றே நான் நினைக்கிறேன். உட்கார்ந்தால் குற்றம், நிமிர்ந்தால் குற்றம், குனிந்தால் குற்றம், படுத்தால் குற்றம் என்று சொல்வதை போல இந்திய நாடு என்ன நிலையை மேற்கொண்டாலும் அதை குற்றம் சொல்வது என்கின்ற ஒரு சைக்கோ பார்வை தமிழகத்திலே சில பேருக்கு தங்களுடைய தனிப்பட்ட அரசியல் அரிப்பை ஆபத்தில்லாமல் தீர்த்துக் கொள்வதற்கு ஈழத்தமிழர்கள் பிரச்சனையை பயன்படுத்திக் கொண்டார்களோ என்கின்ற ஒரு விதமான பயமும் வருத்தமும் வேதனையும் எனக்கு இருக்கிறது.
ஆனா நீங்க சொல்லுங்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பாரத பிரதமர் போனால் ஈழத்தினுடைய சோக சித்திரம் உருமாறிவிடும் என்று சொல்வதே ஒரு கற்பனையான ஒன்றுதான். கடந்த காலத்திலே பலமுறை நாம் பாடம் படித்து விட்டோம். கிராமத்துல சொல்லுவாங்க, அவிச்ச முட்டையை அடகு வச்சுட்டு குஞ்சு பொறிக்கலையேன்னு 5-6 ஊர்ல போய் பஞ்சாயத்து பேசினாங்களாம். அப்படி ஈழத்தினுடைய விடுதலை போராட்டம் என்கின்ற கருவை அவிச்ச முட்டை ஆக்கியதே இன்றைக்கு பாரதத்தினுடைய இந்திய ஆட்சிதான் என்பது எங்களுடைய நேரடியான குற்றச்சாட்டு. காமன்வெல்த் மாநாடு இலங்கையிலே நடக்கலாமா என்பதை விட காமன்வெல்த் மாநாடு நடப்பதற்கு எந்த விதமான தகுதியும் தார்மீக உரிமையும் இலங்கை அரசு கிடையாது என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. இன்றைக்கு வெண்டைக்காயில விளக்கெண்ண ஊத்துற மாதிரி இன்றைக்கு விளாசி கொண்டிருக்க அவர் சொன்னாரு, யாருடைய அறிப்புக்கோ இன்றைக்கு இலங்கை பிரச்சனையை சில பேர் தான் தவறாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள். உணர்வுபூர்வமாக போராடுவர்களை கூட கொச்சைப்படுத்துகின்ற வகையில் வேலுசாமி அவர்கள் பேசுவதாக நான் நினைக்கிறேன். தயவு செய்து அப்படி நினைக்காதீர்கள். வேண்டுமானால் நீங்கள் மற்றவர்களை உணர்வுபடுத்துகின்ற அந்த நிலைமைக்கு வாருங்கள் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்தியா பிரதமர் வரமாட்டாருன்னு சொன்ன கரியவாசன் சொல்றாரு, இன்னைக்கு அவர் வரலன்னா என்ன பரவாயில்ல, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. இங்க இருக்கின்ற சில மந்திரிமார்கள் இன்றைக்கு ஏறக்குறைய கரியவாசம் என்ன பேசுகிறாரோ அதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு சர்வசாதாரணமான நிலையிலே ஒரு விலாங்குமின் அரசியலை தான் இந்திய சர்க்கார் நடத்தி கொண்டிருக்கிறது. பாம்பினுடைய தலையும் மீனுக்கு வாழும் இருக்கின்ற விலாங்குமீன் அரசியலை கடந்த காலத்தில் இருந்திருக்கிறது. ஆகவே எந்த பிரயோசனம் இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு வராது என்பது தமிழ் மக்களுடைய தீர்க்கமான நம்பிக்கை. அண்ணா, இந்த நாட்டின் குடிமக்கள்ல நமது தமிழக மீனவர்கள், நமது உறவுகள்ல 840 மீனவர்களை சுட்டு கொண்டிருக்குது. இன்று வரை மீனவர்களை கடத்தி சிறை வைப்பது, சித்திரவதை செய்வதை தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை ராணுவம் அரசும் செய்து கொண்டிருக்குது. தன் நாட்டு குடிமக்களை தாக்கி அளிக்கப்படுவதை கண்டித்து அதுக்கான ஒரு நீதியை பெற்றுத்தராத இந்திய அரசு. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, நேற்றைய செய்தி, அங்க கேரள மீனவர்கள் 2 பேரை சுட்டு வீழ்த்தி அந்த இத்தாலி கடற்படை வீரர்களை தூக்குல போடணும்ட்டு தேர்தல் புலனாய்வு இந்த தலைமை இந்த புலனாய்வு குழு சொல்லியிருக்குது. அப்ப இதுவரை இந்த 840 மீனவனை கொன்றவனுக்கு என்ன தண்டனை? அதையே பெற்றுத்தர முடியாத ஒரு அரசு, ஒரு தலைவர் எப்படி இந்திய நாட்டுக்கு அந்த இலங்கை நாட்டுக்கு போய் இந்த தமிழ் மக்களுக்கான உரிமைக்கு பேசி அங்க இருக்கிற மக்களுக்கான நீதியை பெற்று தருவார்னு நம்புறது? நீங்க அவர் போயிருந்தா ஒருவேளை இதை பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? காமன்வெல்த் மாநாட்டை முன்னாடி நம்ம தோழர் வேல்சாமி ஒரு பிரச்சனை எழுப்பினார். அதாவது தமிழ்நாட்டில் இந்த காமன் பண்டிகை மாதிரி கட்சி அரசியல் ஒரு சண்டை நடக்குதுன்னு சொன்னார். ஆனா அது உண்மை அது அல்ல. ஏன்னா காமன்வெல்த்ல கலந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் வழக்கத்திற்கு மாறாக எல்லா கட்சிகளும் சேர்ந்து கொடுத்த ஒரே குரலாக இருந்தது. இதுல பண்டிகை நடத்துறது அவங்க கட்சி தான் நடத்துறது. அதான் உண்மையான அதுதான் உண்மையான விஷயம். ஆனா அவர் ஒரு அரசியல் பார்வையில சொல்றாரு, அது இருக்கட்டும், அது ஒரு பார்க்க போறாரு. காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா கலந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விவாதம் எதிலிருந்து எழுகிறது? அங்க ஒரு இனப்படுகொலை, போர்க்குற்றம் நடந்து முடிந்திருக்கிறது. இனப்படுகொலை, போர்க்குற்றம் நடந்த ஒரு நாட்டிற்கு நீதி கிடைக்க வேண்டும், நேர்மை கிடைக்க வேண்டும் என்ற ஒரு முழக்கம் இன்றைக்கு வலிமையாக சர்வதேச அரங்கில் வலுத்து வருகிறது. ஆனால் இந்திய அரசாங்கம் போய் கலந்து கொண்டு பேசியிருக்கும் என்று சொன்னால், இப்ப பிரிட்டிஷ் பிரதமர் கேமரூன் பேசி அவர் போய் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தமிழர்கள் எல்லாம் பார்த்து அவருடைய பேசுற மாதிரி நம்முடைய பிரதமர் பேசியிருப்பாரா? அப்படி பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பை இழந்துட்டீங்களே என்ற ஒரு கேள்வியை இன்றைக்கு சில தரப்புல கேட்கிறாங்க. கேமரூன் போய் பார்க்கிறாரு, மக்களை சந்திக்கிறாரு, மக்களை சந்தித்தோன்னா மக்களுடைய உணர்வுகளை உள்வாங்கிக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு விசாரணைக்கு இந்த அரசாங்கம் உள்ளாக வேண்டும். ஒரு மெக்கானிசம், இண்டிபெண்டன்ட் மெக்கானிசம் உள்ள விசாரணையை நீங்க உருவாக்குங்க. இல்லாட்டி மார்ச் மாசம் 2014 நீ உனக்குள்ள ஒரு விசாரணையை நடத்தாட்டி நான் ஈஎன்ல மனித உரிமை பாதுகாப்பு கவுன்சில்ல பர்மனன்ட் உறுப்பினர், நிரந்தர உறுப்பினரா இருக்கேன். அப்ப நிரந்தர உறுப்பினர் அப்படிங்கிற அதிகாரத்தை நான் பயன்படுத்தி உங்கள் மீது சர்வதேச விசாரணை நாங்கள் கொண்டு வருவோம். இது அவரு கேமரூன் சொல்லியிருக்காரு. ஆனா நம்மளுடைய சல்மான் குர்ஷித் இவர் என்ன சொல்றாரு? பிரதமர் வந்திருந்தா ஒரு வாய்ப்பை இழந்திருக்கலாம், இப்படி பேசியிருக்கலாம் கருத்து சொல்றாரு. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். சல்மான் குர்ஷித் தானே பிரதமருடைய பிரதிநிதியா போயிருக்கிறாரு, அவரை போயிருக்கலாம். யார் அவர் வேண்டாம்னு தடுத்தது? அவர் யாழ்ப்பாணத்தில் மக்களை போய் பார்த்திருக்கலாம்ல, வேண்டாம்ல?
ஆனா அவர் பார்க்கணும்னு நினைச்சு பிரதமர் வந்துதான் போய் பார்த்து பேசணும் அவசியம் இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லுது, இது இந்த அட்வான்டேஜ், இந்த பயனை சீனா எடுத்துக்கும், இந்த பயனை பாகிஸ்தான் எடுத்துக்கும், அதுக்கு இந்தியாவுடைய புகழை காப்பாற்றுறதுக்கு நம்ம போகணும் அப்படிங்கறதா இவங்க சொன்ன காரணமே தவிர ஈழத்தமிழர்கள் அங்க பேசணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எதுவுமே சொல்லவும் இல்ல. பிரைம் மினிஸ்டர் எழுதின கடிதத்திலும் சொல்லல. குர்ஷித் அதுக்கு பிறகு வெளியிட்ட அறிக்கையிலையும் வராததுக்கு காரணம் நாங்க கட்டின ரோட்டையும் வீட்டையும் பார்க்க வரல அப்படிங்கறத கவலைப்பட்டார தவிர ஈழத்தமிழர் பிரச்சனை பத்தி எந்த அக்கறையும் செய்யல. அவர்கள் செய்த அந்த துரோகத்தினுடைய தொடர் நிகழ்வுகள் தான் இன்றைய வரையும் இந்திய அரசாங்கத்தினுடைய போக்காக இருக்கிறது. வணக்கம் எனது அன்பு உறவுகளே, மீண்டும் வருவோம் மக்கள் முன்னால். மாமா, நீங்க இந்திய பிரதமர் இலங்கைக்கு போகல, இந்த மாநாட்டுக்கு போகல. அதுக்கு காரணம் இங்க இருக்கிற உங்க கட்சிக்காரங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, தமிழ் மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து என்று சொல்றாங்க. தமிழ் மக்களின் உணர்வுக்கு நீங்க மதிப்பளிக்கிறதா இருந்தா, போர் நடந்து கொண்டிருக்கும் போது தம்பி முத்துக்குமார் தொடங்கி 20 பேருக்கு மேல தீக்குளிச்சு செத்தாங்க. எல்லா கட்சிகளும் சேர்ந்து அந்த போரை நிப்பாட்ட சொல்லி போராடினாங்க. அப்ப அந்த நேரத்துல நீங்க தமிழ் மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிச்சிருந்தா இவ்வளவு பெரிய பேரழிவிலிருந்து தமிழ் மக்களை நீங்க காப்பாற்றிருக்கலாமே. மதிப்பளிக்கிற நீங்க இலங்கை ராணுவத்துக்கு பயிற்சி கொடுக்க கூடாது. ஏன்னா அது எந்த நாட்டோடும் இதுவரை போரிட்டதில்லை. அந்த நாடு உருவானதிலிருந்து எந்த நாட்டோடும் போரிட்டதில்லை. 30 ஆண்டுகளுக்கு மேல 34 ஆண்டுகளுக்கு குறையாம அது போர் நடத்திருக்குது. அந்த போர் உள்நாட்டு போர். அது சொந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற தமிழர் என்கிற இன மக்களை அழித்தொழிக்க நடத்திய போர். அங்க அழிச்சு முடிச்ச பிறகு அந்த ராணுவம் இங்கே இருந்து இந்திய குடிமக்களில் 840 மீனவனை கொண்டிருக்குது. இப்ப இது முழுக்க அந்த ராணுவம் முழுக்க தமிழர்களுக்கு எதிராகவே கட்டமைப்பட்டு தமிழர்களுக்கு எதிராகவே இந்த அழித்தொழித்தல் போரை ஏவி விட்டுருக்குது. அந்த நாட்டு ராணுவத்திற்கு பயிற்சி கொடுப்பது, ஆயுதம் கொடுப்பது, அவர்களுக்கு போர்க்கப்பல் பரிசு கொடுப்பது, இதையெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் ஒன்றை கேட்கிறேன். இலங்கையிலே இன்றைக்கும் கூட 50 லட்சம் தமிழர்கள் இருக்கிறார்களே, அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும், அவருடைய பிரச்சனைக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்கிற நினைப்பு நமக்கு தேவையா வேண்டாமா? கடந்த காலத்திலே அங்கே நடந்த தவறுகளுக்கு நியாயம் கேட்பதில் எந்த அளவுக்கு நமக்கு உரிமையும் அதற்கான கோபமும் இருக்கிறதோ அதே அளவுக்கு இன்றைக்கு அங்கே இருக்கிறவர்களை பாதுகாக்க வேண்டும், அவருடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு வேண்டும் என்பதற்கான உரிமையும் நமக்கு வேண்டும். இது திமுக பிரச்சனை, அதிமுக பிரச்சனை, காங்கிரஸ் பிரச்சனை, கம்யூனிஸ்ட் பிரச்சனை அல்ல. மனிதாபிமானம் இருக்கிற ஒரு மனிதன் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஈழத்திலே நடந்த அந்த அவலங்களை எதிர்த்து போராட வேண்டும் என்று நினைப்போடு இருக்கிறவன் தான் அதன்தான் மனிதராக இருக்க முடியும். ஆனால் இங்கேயே நான் துவங்குகிற போதே அதைத்தான் சொன்னேன். நாம் போடுகின்ற போராட்டங்கள் அங்கே இருக்கிறவருக்கு பாதுகாப்பு தருவதற்கு மேலாக இந்த ஊர் அரசியலில் ஒரு சீட்டுக்காகவும் 2 சீட்டுக்காகவும் இந்த பிரச்சனையை பயன்படுத்துவது கண்டிக்கத்தக்கது என்று சொல்கிற போது அவரின் மீது ஆத்திரப்பட்டார். இந்த போக்கு இங்கே இருக்கிற அரசியலை மட்டுமல்ல, ஈழத்தமிழர்களுடைய பாதுகாப்பையும் கெடுத்து விட்டது. அதைத்தான் ராஜபக்சேவுடைய தம்பி தமிழ்நாட்டிலே இருக்கிற அரசியல்வாதிகள் கோமாளிகள் என்று சொன்னார்கள். அப்போது நமக்கு கோபம் வந்ததே ஒழிய இங்கே இருக்கிற நிலைமை வருத்தம் அளிக்கிறது என்பதை சொல்வதற்காக நான் சொன்னேன். என்னுடைய யோகியதையை பற்றி நான் ஒன்றும் பறைசாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காகத்தான் முன்னாலேயே சொன்னேன். ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக திமுக இருந்து போராடுவதை விட, அதிமுக இருந்து போராடுவதை விட, மதிமுக இருந்து போராடுவதை விட, எது காங்கிரஸ் கட்சி அது துரோகம் செய்து என்று சொல்லுகிறார்களோ அந்த கட்சிக்குள் நின்று கொண்டே நான் ஈழத்தமிழர்களுக்காக போராடியது, இன்றைக்கு போராடுவது, எதிர்காலத்தில் போராட போவது, அதை பற்றி சந்தேகப்படுகின்ற உரிமை யாருக்கும் இருக்க வேண்டாம், இருக்க முடியாது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஐயா அருணன் ஐயா, இந்த காமன்வெல்த் அமைப்பே இதுல இருக்கிற உறுப்பு நாடுகளினுடைய பண்பாடு, மொழி, அரசியல், பொருளாதாரம், சட்டம், மனித உரிமை இவற்றையெல்லாம் பாதுகாப்பதற்கு தான். ஆனா இதுல எதுவுமே இல்லாத ஒரு நாட்டுல போய் இந்த மாநாட்டை நடத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இத்தனை உறுப்பு நாடுகள் இருக்கும்போது ஆஸ்திரேலியாவிலிருந்து நேரடியா இலங்கையில நடத்த வேண்டியது ஏன் வந்தது? இந்திய அரசு நினைச்சிருந்தா அந்த மாநாடை அங்க நடத்தாம தடுத்திருக்க முடியும். அதாவது அதுதான் காமன்வெல்த்ங்கிறேன். இப்படி ஐநா அறிக்கை என்ன சொல்லுது?
40,000 சிவிலியன் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது காணாமல் போயிருக்கிறார்கள். அண்மை காலத்துல ஒரே சமயத்துல ஒரு ஆசிய நாட்டுல இவ்வளவு பெரிய கொடுமை வேற எங்கேயும் நடக்கலங்க. ஆனா அப்படி ஒரு நாட்டுல கொண்டு போய் இந்த மாநாட்டை நடத்துவோம் என்று அங்க பெருவாரியான நாடுகள் முடிவு செஞ்சுதான் நடத்துறாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன், காமன்வெல்த்தை பற்றி எல்லாம் நமக்கு பெரிய பிரமையே வேண்டியதில்லை. அவரு நம்முடைய டேவிட் கேமரூன் இந்தியாவில் ஒரு ஆங்கில பத்திரிகையில ஒரு கட்டுரை எழுதினாரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, அவங்க உருவாக்கின காமன்வெல்த் பற்றி இட் இஸ் பியூர்லி a voluntary clubன்னு எழுதியிருக்காரு. இது முழுக்க ஒரு தன்னார்வ கிளப். இருந்தாலும் அதுல இந்த மாதிரியான வேற்றுமை பார்க்க கூடாது, ஜாதி மத அடிப்படையில இன அடிப்படையில பாகுபாடு எல்லாம் பார்க்க கூடாது, மனித உரிமை காக்கப்பட வேண்டும் என்கிற சில நல்ல லட்சியங்களை பிறகு சேர்த்துக்கிட்டாங்க. அதெல்லாம் சரிதான். ஆகவே நமக்கு அந்த பிரமை வேண்டாம் என்று ஒன்று. நான் என்ன சொல்ல வரேன், ஐநா அறிக்கை என்ன சொல்லுது, நான் யுத்தத்துக்குள்ளேயே வரல, விடுதலை புலிகளுக்கும் இலங்கையினுடைய அந்த வெறிபிடித்த ராணுவத்துக்கும் இடையிலே உள்நாட்டு போர் என்ன சொல்லப்படுவது நடக்கிறது. எங்க யுத்தத்துல மிக எளிமையான ஒரு சாதாரண ஒரு நல்ல பண்பு என்ன, ரெண்டுக்கு இடையில சிவிலியன் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. இது உலகம் முழுக்க ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு போர் நீதி. ஆனா 40,000 பேர் செத்து போயிருக்கிறார்களா, காணாமல் போகிறார்கள் என்பது இந்திய அரசுக்கு தெரியாதா? அவர்களை காப்பாற்றவாகிலும் இந்திய அரசு தலையிட்டு அந்த யுத்தத்தை நிறுத்தி இருக்க வேண்டுமா வேண்டாமா? இப்ப என்னாச்சு, ஐநா சபையும் தலையிடவில்லை, இந்திய அரசும் தலையிடவில்லை. ஆனா நான் ஐநா சபையை பாராட்டுவேன், அவங்களாவது நாங்க தோற்று போனோம் என்று ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் மன்மோகன் அரசு இன்று வரை அதை ஒப்புக்கொள்ளவில்லை. இங்க இருக்கக்கூடிய மத்தியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு இலங்கை தமிழர் பிரச்சனையை வெறும் வீடு கட்டி தருகிற நிவாரண நடவடிக்கையாகத்தான் பார்க்கிறது. இது தேவைதான். ஆனா அதையும் விட மிக முக்கியமான தேவை, நடந்த போர் குற்றங்களுக்கு விசாரணை கிடைக்குமா கிடைக்காதா, நீதி கிடைக்குமா கிடைக்காதா, தமிழர்கள் சிங்களவர்களுக்கு இணையாக அங்கே சமமான ஒரு வாய்ப்பு பெற்று சம அதிகாரம் பெற்று வாழ முடியுமா முடியாதா, என்ன ஆயிற்று அதிகார பரவல், இதுதானே முக்கியமான பிரச்சனை. இத பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க இந்த மன்மோகன் சிங் அரசு. நான் புரிந்து கொள்கிறேன், பிரதமர் போனா அப்படி எல்லாம் பேசிடுவாரான்னு எல்லாரும் கேக்குறீங்க. பேச வச்சிருக்கணும். நாம் கொஞ்சம் ஏமாந்துட்டோமோன்னு எனக்கு படுது. போகாதே என்று சொன்னோம். அதை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு நான் போகலையா, என் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனுப்புறேங்கிற மாதிரி தப்பித்து விட்டார்களோ. மாறாக நீ போ, ஆனால் இப்படி பேசு, அப்படி பேசிவிட்டு வா, அதுவரை நாங்கள் விடமாட்டோம் என்று நாம் குரல் எழுப்பியிருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்குமே என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். ஈழத்துல இன்னைக்கு எல்லா நாடுகளும் மனித உரிமையை கண்டிச்சு பேசுறாங்க. நவநீதன் பிள்ளை போயிட்டு வந்து அவங்களை மனு கொடுத்தவங்களுக்கு மேலே அரசாங்கம் பழிவாங்குது. அவங்க போயிட்டு வந்தானே எங்களுக்கு மனு கொடுத்தவங்கள முன்னாடி பாதுகாப்பு செய்ய முன்னாடி மக்களை பாதுகாக்கட்டும், என்கிட்ட முறையிட்டவங்களை பாதுகாக்கணும்னு சொல்றாரு. அவங்க ஒரு டெட்லைன் கொடுக்குறாங்க, இதற்குள்ள நீ செய்யணும், இல்லாட்டி நாங்க சர்வதேச விசாரணை நடத்துவோம் அவங்க சொல்றாங்க. கேமரூன் போயிட்டு சொல்றாரு, அந்த ஐக்கிய நாடு சபையில 2 முறை கண்டிக்கப்பட்டிருக்கு, இலங்கை கண்டிக்கப்பட்டிருக்கு. இந்த முள்ளிவாய்க்கால் சம்பவம் நடந்ததற்கு பிறகு அடுத்த 7வது நாளே ஐரோப்பிய நாடுகள் ஐக்கிய நாடு சபையில இப்படிப்பட்ட ஒரு இனப்படுகொலையை கண்டித்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது. அடுத்த 7வது நாள் வந்த அந்த தீர்மானத்தை வரக்கூடாம, அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படக்கூடாம தடுத்தது இந்திய அரசு. இந்திய அரசனுடைய பிரதிநிதி தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு உறுப்பினர்களுக்கும் போய் இலங்கை அரசுக்கு ஆதரவாக நீங்க வாக்களிங்க என்று ஆதரவு கேட்டு அந்த தீர்மானத்தை தோற்கடித்தது இந்திய அரசு. ஆக இன்றைய தேதி வரையில் அங்க நடந்த இனப்படுகொலை பற்றியோ மனித உரிமை பற்றியோ ஒரு வார்த்தை கண்டனம் கூட தெரிவிக்காத இந்திய அரசு உலகத்தில் இருக்கிற என்னென்னமோ நாடக பத்தி கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்கிறான். அதை பத்தி அவன் பேசுறான், கும்பிடுறான். ஆனால் ஐக்கிய நாடு சபையில கண்துடைப்புக்காக 2 தடவை தீர்மானம் கொண்டு வந்ததற்கு பிறகு 13வது சட்ட திருத்தத்தை இந்த காமன்வெல்த்துக்கு முன்னாடி குறிச்சிட்டு போய் பார்த்துட்டு வந்தார். 13வது சட்ட திருத்தத்தை அமல்படுத்துங்கன்னு சொன்னார். அவன் என்ன செஞ்சான், நிலத்தினுடைய உரிமை, காவல்துறையுடைய உரிமை, ஏற்கனவே தரப்பட்ட உரிமையும் பறிச்சு நீதிமன்றத்தின் மூலம் உத்தரவு வாங்கி வச்சுக்கிட்டான். எந்த ஒரு சிறு துரும்பையும் தமிழர்களுக்கு ஆதரவாக அசைக்காத இந்திய அரசு தொடர்ச்சியாக இன்னும் துரோகத்தை செய்து கொண்டிருக்கிற இந்திய அரசு இது போய் அங்க காமன்வெல்த்ல போய் நம்ம மக்களுக்கெல்லாம் பேசிட்டு வந்துருச்சு, அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்வது நம்மளை நாமளே ஏமாற்றிக் கொள்கிற ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கை.